கூட்டணி கட்சி பயன்படுத்திக்கிறதா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அரசியல்னாவே அதுதானேங்க இல்லையா? அதுதான் சொல்றேன், அரசியல் என்றாலே அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ முன்னெல்லாம் கேப்டன் மாதிரி வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசுவாங்க. கலெக்டர் இதான் முடிவுனா முடிவு, இல்லைன்னா இல்ல, அப்படி இருந்தது. அம்மையார் ஜெயலலிதாவும் அதுதான், இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி இருந்ததுதான். இப்ப அரசியல் ஆதாயம் அப்படிங்கிறது தேர்தலை நோக்கிதான் இன்னைக்கு கட்சிகளும் சரி அரசியலும் நகருதுங்க. அதனாலதான் நான் அன்னைக்கே என் பிரஸ் மீட்ல சொன்னேன், எங்களுடைய நகர்வும் இனிமேல தேர்தலை நோக்கி அரசியல் கண்ணோட்டத்தில் தான் இருக்கும் அப்படின்றத நான் தெளிவாக உங்களுக்கு பதிய வச்சிருக்கேன். அதிமுக ஆமா, இந்த கடலூர் மாநாட்டுல ஏதாவது இல்ல, அவங்க எங்களுக்கு 5 MP உறுதி செய்த போதே இந்த ராஜ்யசபா சீட்டு உறுதி செய்யப்பட்ட ஒன்றுதான். எழுத்து வடிவமாவே அவங்க எழுதி கொடுத்ததும் உண்மைதான். அன்னைக்கு அதிமுக தலைமை அலுவலகத்திலே அன்னைக்கே நம்ம பிரஸ் மீட்ல சொல்லுவோம்னு நான் சொன்னேன். அப்பதான் அண்ணன் எடப்பாடியார் இப்ப எலெக்ஷன் டைமா இப்ப சொல்ல வேணாம், பின்னாடி சொல்லுவோம்னாரு. ஓகேன்னு அவர் வார்த்தைக்கு நம்ம மரியாதை கொடுத்து வேணான்னு நம்ம அன்னைக்கு சொல்லல. அதுக்கு பிறகு 2025 6 எழுதி கொடுங்கன்னு நம்ம கேட்டோம். அதுல வருஷம் எழுதுவது எப்பயுமே மரபு கிடையாது. என்னுடைய வார்த்தை தான், அது எழுதி தருவதை விட என்னுடைய வார்த்தை தான் மிக முக்கியமானதுன்னு அவர் சொன்னார். சோ அதுக்கு மேல அது நம்ம இன்சிஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நம்ம அதை விட்டுட்டோம். பட் இப்ப சொல்லியிருக்காங்க 2026 உறுதியாக தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். இல்ல, எல்லாருமே நினைச்சது 2025 கொடுப்பாங்கன்னு தான் எல்லாரும் நினைச்சது. நாங்க பேசினது அதான். ஆனா அண்ணன் இப்ப அடுத்த தேர்தலை ஒட்டி 2026 தருகிறோம் என்று அண்ணன் எடப்பாடியார் சொல்லி இருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம். பொறுமை பொறுத்தவர் பூமி ஆழ்வார், புரியுதுங்களா? அதனால பொறுமையா இருப்போம். பொறுத்தார் பூமி ஆழ்வார். இல்ல, நம்ம இது கடலூர்ல ஜனவரி 9ஆம் தேதிங்க மாநாடு வச்சிருக்கோங்க. அந்த மாநாடுல உங்களுக்கு மிகப்பெரிய அறிவிப்புகள் எல்லாமே தெளிவாயிரும். அதுல இருந்து தேர்தல் பணி மட்டும்தான் இருக்கும். இல்லையே, இதுல காம்ப்ரமைஸ் ஆகுறதுக்கு என்ன? அவங்க எழுதி கொடுத்ததை நாங்க சொன்னோம், சரிங்களா? அது 25 26 நான் எழுதுங்கன்ற போது அது எழுதக்கூடாதுமான்றாரு. சரி, நம்ம ஒத்துக்கிட்டோம். அது 25க்கு பதில் 26ன்னு அறிவிச்சிருக்காரு, அவ்வளவுதான். அதனால பொறுத்தார் பூமி ஆழ்வார். ஆமாங்க, அப்படி வந்தா நல்லதுதாங்க. கூட்டணி ஆட்சி வந்தா ரொம்ப நல்லதுதாங்க, தப்பு ஒண்ணும் கிடையாது. மொத்த பவரும் மொத்த அதிகாரமும் ஒரே கரங்களில் இருப்பதை விட கூட்டணி ஆட்சி என்பது நல்ல விஷயம். மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணலாம். தப்பே அப்படியே ஆளுங்கட்சியே தவறு செய்தாலும் சுட்டி காட்டலாம். நிறைய நல்ல விஷயங்கள் அதுல இருக்கு. இல்ல, சாத்தியம் இருக்குங்க. 2026 அதுக்கான சாத்தியங்கள் இருக்கு. அதனாலதான் சொல்றேன், எதுக்குமே இன்னைக்கே நம்ம பதில் சொல்லிட முடியாது. டைம் இருக்கு, யோசிச்சு நான் சொல்றேன். சரிங்களா? இப்ப நான் எந்த மாவட்டத்துல இருக்கேன்? கரூர் மாவட்டத்துல இருக்கேங்க. சரி, நம்ம எப்ப பாரு கூட்டணி பத்தி அரசியல் பத்தியே தான் பேசிட்டு இருக்கிறோம். ஒரு 5 minutes மக்களுக்காக பேசுவோம். ஏன்னா அதுதாங்க முக்கியம். இன்னைக்கு மக்களுக்காக பேசணும், மக்களுக்கு நல்லது நடக்கணும். அதுதான் மெயின் அரசியல்ல. பட் நம்ம தமிழ்நாடு எப்படி ஆயிடுச்சு? மிக முக்கியமான ஒரு 4 கருத்து சொல்றேன். இங்க யார் அமைச்சரா இருந்தார்? மிஸ்டர் செந்தில் பாலாஜி. உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம். இன்னைக்கு மணல் கொள்ளை மிக மிக மோசமாக நடக்கிற ஒரு மாவட்டமாக கரூர் மாவட்டம் இருக்குங்க. இன்னைக்கும் 17 டாரஸ் லாரிகள் புடிச்சு வச்சிருக்காங்க. அப்போ இன்னைக்கு எதிர்காலத்துக்கு தமிழ்நாட்டுக்கு நம்ம என்ன கொடுக்கிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குங்க. இப்போ இருக்கிற மணலை மொத்தம் கொடுத்த அளவை விட நீங்க அள்ளி அள்ளி விற்பனை செய்து கொண்டே இருந்தால் வருங்கால தமிழ்நாட்டுக்கு, வருங்கால சன்னதிக்கு என்ன மக்களுக்கு பெரிய கேள்வி. அதே மாதிரி டாஸ்மாக் பத்தி நீங்க கேட்டீங்க. இங்க ராத்திரி ஆனாலும் பகலானாலும் 24 மணி நேரமும் டாஸ்மாக் விற்பனை மிக மிக மோசமாக இங்க கரூர் மாவட்டத்தில் நடப்பதாக ஒரு செய்தி வந்திருக்கு. கடைகள் இங்க பார்த்தோம்னா தங்கு தடை இல்லாம 24 மணி நேரம் நடக்குது. அரசு தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகள் கரூர் மாவட்டத்துல தங்கு தடையின்றி விற்பனை நடப்பதாகவும் ஒரு செய்தி. அதனால லாட்டரி தடைன்றோம், அப்ப எப்படி விற்பனை நடக்குது? டாஸ்மாக்கு குறிப்பிட்ட டைம் தான் பிக்ஸ் பண்றாங்க கவர்மெண்ட். பட் அது மீறி எப்படி டாஸ்மாக் விற்கிறாங்க மதுபானங்களை?
எல்லாமே இங்க ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அது மட்டும் இல்ல, எங்க தோட்டத்துல தனியா வசிக்கின்ற முதியவர்களுக்கு பாதுகாப்பே இல்லைங்க. யார் வர்றாங்க, எதுக்கு கொலை செய்றாங்க என்ற ஒரு எதுவுமே இல்லாம ஒரு நிலைமை, சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியா இருக்கு. அப்ப முதியவர்களுக்கும் தனியாக தோட்டத்துல தங்குபவர்களுக்கு என்ன பாதுகாப்பு இந்த அரசு உருவாக்கி இருக்கிறது என்று மக்கள் கேள்வியை இந்த நேரத்துல நான் அரசாங்கத்துக்கிட்ட நான் கேட்கிறேன். உரிய பாதுகாப்பு கொடுத்து நிச்சயமாக மக்களை காக்க வேண்டியது இந்த அரசினுடைய கடமைங்க. அதே மாதிரி இங்க கனிம வள கொள்ளையும் மிக மோசமா இருக்கு. அதுவும் உடனடியாக தடுக்கப்படணும் என்பதுல மாற்று கருத்து கிடையாது. சோ இது எல்லாமே கரூர் மாவட்டத்தின் சார்பாக, இந்த மக்கள் சார்பாக நான் உங்க பத்திரிகையாளர் முன்னாடி இந்த கேள்விகளை வைக்கிறேன். உடனடியாக தமிழக அரசும் முதல்வர் அவர்களும் நான் சொன்ன இந்த அத்தனையும் உடனடியாக சரி செய்து இன்னும் இருக்கின்ற 6-7 மாசத்துல தமிழக மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன்.